பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புதிய நாளில் நெகேமியா சூசான் அரண்மனையில், ராஜாவுடைய அரண்மனையில் பானபாத்திரக்காரனாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த நெகேமியா யூதா தேசத்திலிருந்து வந்த தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, சிறையிருப்பில் மீதி இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த பட்டணம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி விசாரிக்கிறான். நீங்கள் 1ஆம் அதிகாரம் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து வந்த செய்தி என்ன தெரியுமா? 3ஆம் வசனம், அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாக துக்கித்து உபவாசம் பண்ணி மன்றாடி பரலோகனை நோக்கி நான் ஜெபம் பண்ணினேன் என்று சொல்லி நெகேமியா எழுதுகிறான். இந்த நெகேமியா அரசாங்கத்தில் ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவனுடைய இருதயத்தின் பாரம் எல்லாம் தன்னுடைய தேசம், யூதா தேசம் எப்படி இருக்கிறது, அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க என்று ஒரு பாரத்தோடு கூட இருக்கிறார் நெகேமியா. அங்கிருந்து வந்தவர்களிடத்தில் கேட்குறான், அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த பட்டணம் எப்படி இருக்கிறது சொல்லி கேட்கும் பொழுது அங்கே இருந்தது சொன்னாங்க, அங்கே இருக்கிற மக்கள் மகா தீங்கி அனுபவிக்கிறார்கள். அந்த ஜனங்கள் பலவிதமான வேதனைகளை, நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எருசலேமின் ஆலயத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை கேட்ட உடனே இந்த நெகேமியா மனங்கசந்து அழுது தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபித்து ஆண்டவற்றை, எப்படியாவது ஆண்டவரே, நான் அந்த பட்டணத்தில் போய், என்னுடைய யூதா பட்டணத்துக்கு போய் அந்த இடிந்து போன தேவனுடைய அலங்கத்தை கட்டணும், அந்த ஜனங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லி அந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நெகேமியா தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு கண்ணீரோடு கூட அழுது ஒரு ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபிக்க ஆரம்பித்த பிற்பாடு இவன் ராஜாவிடத்தில் போய் கேட்குறான். ராஜா இவனுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணினார். ஆமென். இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணுவாராக. ஆமென். பலவிதமான நெருக்கத்தோடு, வேதனையோடு, கடன் பாரத்தோடு, பலவீனத்தோடு, குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய காரியங்கள் கைகூடி வராமல் இன்றைக்கு இருக்கலாம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியத்தை தேவன் கைகூடி வர பண்ணுவாராக. இதுவரைக்கும் நடக்க முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க தேவன் இந்த 8ஆவது மாதத்தில் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. நம் விசுவாசத்தோடு கூட நாம் காணப்படுவோம். சோர்ந்து போக வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். நம்முடைய காரியத்தை தேவன் கைகூடி வர பண்ணுவார். இதுவரைக்கும் நம்முடைய காரியங்கள் கைகூடி வராமல் இருக்கலாம். இந்த 7 மாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதம் நெருக்கங்கள், பலவிதமான உபத்திரவங்கள், மகா தீங்கை ஜனங்கள் அனுபவித்தது போல் நாமும் அனுபவித்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. நம்முடைய காரியத்தை எல்லாம் தேவன் கைகூடி வர பண்ண தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நெகேமியா செய்த காரியம் என்னன்னா, தேவ சமூகத்தில் போய் அழுதார், உபவாசித்தார், தேவனை நோக்கி இரவும் பகலும் ஜெபித்தார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியங்கள் கைகூடி வர வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். இரவும் பகலும் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபிக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். அல்லேலூயா. நம்முடைய காரியத்தை ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்க முடியாத காரியத்தை எல்லாம் ஆண்டவர் இந்த புதிய மாதம் நடக்க பண்ணுவார். அற்புதங்கள் செய்வார், அதிசயங்கள் செய்வார். எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்து போடுவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆமென், நாம் அந்த நெகேமியா செய்தது போல தேவ சமூகத்தில் போய் அழுது உபவாசித்து இரவும் பகலும் நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வர தேவன் பண்ணுவார். ஆமென். இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதம் 8ஆவது மாதத்தில் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத, அதாவது நடக்கவே முடியாத காரியத்தை எல்லாம் ஆண்டவர் நமக்கு அற்புதமாக நடக்க வைப்பார். நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த அநேக காரியங்கள் நடக்க முடியாமல் போயிருக்கலாம். அதை இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. இந்த காரியத்தில் கைகூடி வர பண்ண தேவன் உதவி செய்வார். எனவே நெகேமியாவை போல நாம் தேவ சமூகத்தில் இரவும் பகலும் அழுது உபவாசம் பண்ணி ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த புதிய மாதம் முழுவதும் உங்களை ஆண்டவர் பாதுகாத்து உங்கள் காரியத்தெல்லாம் கைகூடி வர பண்ணி உங்களை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா?
பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவீராக. அந்த நெகமியா அழுது உபவாசித்து இரவும் பகலும் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபித்தது போல நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அழுது உபவாசம் பண்ணி மன்றாடி ஜெபிக்க இரவும் பகலும் ஜெபிக்க உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த புதிய மாதம் மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் bless யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த புதிய மாதம் உங்கள் காரியத்தை எல்லாம் தேவன் கைக்கூடி வர பண்ணுவாராக. ஆமேன்.